செயலிழந்த திமுக அரசுதான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் செய்துள்ளார். திண்டிவனத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பிறகு பேட்டியளித்த அவர், தொலைநோக்கு பார்வையோடு ஏரிகள், குளங்கள், கால்வாய்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக திமுக அரசு கிட்ட ஒரு வருஷமா நாங்க தொடர்ந்து அறிக்கை மூலமாகவும் கவனத்தை நாங்கள் கொண்டு போகிறோம். என்ன சொல்லி, டிசம்பர் மாதம் வந்தாலே கேப்டன் எப்பவும் சொல்வார், டிசம்பர் என்றாலே டிசாஸ்டர், டெத்ஸ், அதிக மழை வரும்னு தலைவர் காலத்திலேருந்தே சொல்வார். எனவே டிசம்பர் மாதம் வருது, பெருமழை வரப்போகுது. திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கலை. தொலைநோக்கு பார்வையோடு இந்த மாதிரி பாலங்கள், சாலைகள், ஏரிகள் எல்லாம் தூர்வாரணும். ஏன்னா பெருவெள்ளம் வரும்பொழுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த அரசு மக்களை காப்பாற்றணும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், அறிக்கை கொடுத்தோம், போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனாலும் செவடன் காதில் ஊதின சங்கு போல முற்றிலும் செயல் இறந்த ஒரு திமுக அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக எங்கள் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நான் கிருஷ்ணகிரி போயிருந்தேன், அங்கேயும் பார்த்தா பெருவெள்ளம். எல்லா பகுதியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெல்டா, தஞ்சை, திருவாரூர், நாகை, இங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமே பாதிச்சிருக்கு. வெறும் சென்னை மட்டும் பாதிப்பு இல்லை, தமிழ்நாடே இன்னைக்கு பாதிச்சிருக்கு. இவங்களுக்கு ஓட்டு மட்டும் தமிழ்நாடு மக்கள் போடணும், ஆனால் மக்களை மட்டும் இவங்க போய் பார்க்க மாட்டாங்க. வெறும் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. இதான உண்மை. எங்கு பார்த்தாலும் படுகொலைகள். இந்த ஆட்சி முற்றிலுமே தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி தோல்வி ஆட்சி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால முதல்வர் அவர்களும் இன்னைக்கு அவங்க பையனை துணை முதல்வர் ஆக்கினது தான் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சாதனையை ஒழிய வேற மக்களுக்கோ வாக்களித்தவர்களுக்கோ என்ன திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன்.